இப்பொழுது உங்களிடம் இந்த ஆன்மீக ஞான பகிர்தலில் பத்ரிஜியின் 5 ஃபிங்கர் கான்செப்ட்ஸ், அதாவது பத்ரிஜியின் 5 விரல் கருத்துகள் பற்றி உங்களிடம் இன்று தொடர்ச்சியாக பேச உள்ளேன். அதாவது நான் என்னுடைய அந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட்ஸை தொடங்குவதற்கு முன்பாக நமது பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. அவர் காலம் 1947 2022 வரை, சுமார் 75 வயது இருந்தார்கள். பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் மற்றும் ஆனாபானாசதி தியானத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1979 அவர் முக்தி அடைந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்த அவர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் விற்பனை நிர்வாகியாக சேவை புரிந்தார், பணிபுரிந்தார். பின்பு அவர் ஆனாபானாசதி தியானத்தையும் சைவ உணவை பற்றியும் உலகில் உள்ள சாதாரண மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தன் சேவையை செய்ய தொடங்கினார். அவருடைய அணுகுமுறை என்பது முழுமையாக அறிவியல் ரீதியாகவும் மதசார்பற்றதாகவும் இருந்தது, சயின்டிபிக்காகவும் இருந்தது. அதன் வெளிப்பாடே 1990 த பிரமிட் ஆன்மீக மன்றங்களின் இயக்கம், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட் என்பதை அவர் நிறுவினார், உருவாக்கினார். அந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் கூறுகிறேன். பெங்களூருவை அடித்தளமாக கொண்டு 2022 பத்ரிஜியின் வழிகாட்டுதலில் உருவாக்கப்பட்டதே த பிரமிட் வேர்ல்டு ஃபவுண்டேஷன் ஆகும். அதில் அவர்களுடைய பணி என்பது பூமியில் உள்ள ஒவ்வொரு மூலையில் உள்ள ஒவ்வொருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான தியானத்தின் தகவல்களை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அனைவருக்கும் தியானம் சென்றடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளார், சேவை செய்தார்கள். அந்த பவுண்டேஷன் ஆன்மீகத்தை கொண்டு தொடங்கப்பட்டமையால் அறக்கட்டளை தனிநபர்களையும் கூட்டாகவும் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கும் வழிகாட்டும் ஒளியான பத்ரிஜி அவர்களின் தொலைநோக்கு பார்வையை எடுத்துச் செல்லவும் அந்த அறக்கட்டளை பணியாற்றி வருகிறது. இதுதான் ஒரு சிறிய குறிப்பு. அதோடைய வெப்சைட்டு www.pyramidworld.org. ஸோ இப்பொழுது நமது பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜியின் 5 விரல் கருத்துக்கு செல்வோம். நான் இப்போ கூறப்போது அது ஒரு 10 கருத்தாக பிரித்து கூறுகிறேன். அந்த புத்தகம் இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் மூலியமாக பெங்களூரிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அதில் 10 சாப்டர்ஸுக்காக பிரித்துள்ளார்கள். ஸோ முதல் கருத்து, அந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட்ஸே முதல் கருத்து, நமது சுண்டு விரல் சீரான உணவு, யுக்தகாரம். நமது மோதிர விரல் சீரான வாழ்க்கை முறை, யுக்த விகாரம். நமது நடுவிரல் சீரான முயற்சி, யுக்த சேஷ்டா. 4வது விரல் ஆள்காட்டி விரல் சீரான தூக்கம், யுக்த சொப்னம். 5வது விரல் கட்டை விரல் சீரான விழிப்புணர்வு, யுக்த அவபோத. ஸோ இதை பற்றி ஒரு குறிப்பு கூறுகிறேன். யுக்தகாரம் என்றால் சீரான உணவு. பசிக்கும் பொழுது மட்டுமே உணவு உண்ண வேண்டும். பசிக்காமல் உணவு உண்ணவோ அதிகமாக உண்ணாமலோ இருப்பதற்கான பயிற்சியாகும். பசிக்காமல் உணவு உண்ணவோ அதிகமாக உண்ணாமலோ இருப்பதற்கான பயிற்சியாகும் சீரான உணவு, யுத்தகாரம். சரியான உணவு என்றால் என்ன? பகவத்கீதையின்படி யுத்தகாரம் என்றால் அளவாக உண்ணுவது என்று பொருளாகும். ஆகவே நம் உணவு என்பது என்றென்று முழுமையான தூய்மையான சாத்வீக உணவாக இருக்க வேண்டும். மேலும் தமஸ் உணவாகவோ ரஜோ உணவாகவோ கட்டாயம் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் என்ன உண்ணுகிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம். குறிப்பாக நம் உணவின் முக்கியத்துவம் என்னவெனில், நாம் உண்ணும் உணவு நம் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் நேரடியாக பாதிக்கின்றது. அடுத்ததாக யுக்த விகாரம், சீரான வாழ்க்கை முறை என்பது திரைப்படங்கள் பார்ப்பது,
போன்ற அனைத்து விதமான இன்பங்களையும் மிதமாக பயிற்சி செய்வதாகும். அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது இந்த இன்பங்கள். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் என்று பார்ப்பது மிதமான பயிற்சியாகும். அடுத்ததாக யுத்த சேஷ்டா. யுத்த சேஷ்டா என்பது சீரான பேச்சையே வலியுறுத்துகிறது. பேச்சு அதாவது சீரான முயற்சி. அதாவது நாம் குறைவாகவும் பேசக்கூடாது, அதிகமாகவும் பேசக்கூடாது. யுத்த சேஷ்டாவை பயிற்சி செய்யும் போது எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் நாம் வாயை திறக்க வேண்டும். மேலும் சரியான வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். யுத்த சொப்னா என்பது சீரான தூக்கத்தையே வலியுறுத்துகிறது. அதாவது அதிகமாகவும் உறங்கக்கூடாது, குறைவாகவும் உறங்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் உறங்குவதே யுத்த சொப்னா என்று கருதப்படுகிறது. அதுபோல் யுத்த அவபோதா சீரான தியானத்தையே வலியுறுத்துகிறது. அதாவது குறைவாகவும் தியானம் செய்யக்கூடாது, அதிகமாகவும் தியானம் செய்யக்கூடாது. தியானமே செய்யாமல் இருப்பவர்கள் மெதுவாக குறைந்த அளவு தியானத்திற்கு முன்னேற வேண்டும். பின்பு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதுவே யுத்த அவபோதாவின் குறிக்கோளாகும். தியானம் செய்யாமல் இருப்பதே மனிதனின் அனைத்து வகையான துக்கங்களுக்கும் ஆணிவேராக உள்ளது. ஆகவே நாம் எப்பொழுதும் நம் அன்றாட வாழ்க்கையில் தியானத்தை ஒரு அங்கமாக அமைக்க வேண்டும். தியானம் எப்பொழுதும் நம்மை சைவ உணவு உண்ணுவதற்கு வழிநடத்தும். ஏனெனில் அது எப்பொழுதும் நம் மனதில் அனைத்து விலங்குகளிடமும் கருணையை வெளிப்படுத்த பதிய வைக்கும். விலங்குகளுக்கு எதிரான கொடுமையானது தியானத்திற்கு செய்யும் விரோதமாகும். ஆகவே அதுவே நமக்கு பெரும் தீங்கை எதிர்காலத்தில் விளைவிக்கும். ஆகவே தாவரம் சார்ந்த உணவுக்கு மாறும் பொழுது இயற்கையாகவே மேலும் இரக்க குணம் கொண்டவர்களாக மாற முடியும். எனவே யுக்தை என்பது வாழ்வில் தியானம் உட்பட்ட அனைத்து அம்சத்திலும் சமநிலையை வலியுறுத்துகிறது. சில அவசர சூழ்நிலைகள், அதாவது குடும்ப உறுப்பினர் உடல்நலம் சரியில்லாமல் போவது அல்லது ஏதாவது இறப்பு நேர்வது போல காலகட்டங்களில் தியானத்திற்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது. அச்சூழ்நிலைகளில் அம்மாதிரியான நிகழ்வுக்கு முன்னுரிமை தந்து அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும். நேரம், இடம், சூழ்நிலைகள் என அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததுதான் இந்த பயிற்சியாகும். இம்மாதிரியான சீரான வாழ்க்கை முறையையே வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நாம் வலியுறுத்துகிறோம். இதுதான் முதல் கருத்து. முதல் கருத்தில் நாம் தெரிந்து கொண்டது சீரான உணவு, சீரான வாழ்க்கை முறை, சீரான பேச்சு, சீரான தூக்கம், சீரான விழிப்புணர்வு, தியானம். இரண்டாவது கருத்து. இப்பொழுது நான் இரண்டாவது கருத்துக்கு செல்கிறேன். அது சுண்டு விரல் கும்பகர்ணன், மோதிர விரல் ராவணன், நடுவிரல் விபீஷணன், 4வது விரல் அனுமன், 5வது கட்டை விரல் ஸ்ரீராமர். அதாவது இந்த 5 விரல் கருத்தானது இந்திய புராணமான ராமாயணத்தின் கதாபாத்திரங்களில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விரலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. கும்பகர்ணன் சுண்டு விரலுக்கும், ராவணன் மோதிர விரலுக்கும், விபீஷணன் நடுவிரலுக்கும், அனுமான் ஆள்காட்டி விரலுக்கும், இறுதியாக ராமாயணத்தின் கதாநாயகன் ஸ்ரீராமர் கட்டை விரலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஆன்மீக பயணத்தை, அதில் உள்ள மனித மனநிலை அல்லது அம்சங்களையே குறிக்கும். மேலும் அது நம்முடைய சுய அனுபவங்களையும் நம் நடத்தையையும் புரிந்து கொள்ள ஒரு வழிகாட்டுதலாக உள்ளது. இந்த 5 கருத்தில் ஒவ்வொரு விரலிலும் நம் சுயத்தின் இருப்பை குறிக்கின்றது. சுண்டு விரல் என்பது நமக்கு மிகவும் தேவையான நம் உடலையும் அதன் தேவைகளையும் குறிக்கின்றது. அதற்காக நம் வாழ்வு முழுதும் உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. இந்த விரல் கும்பகர்ணனுடன் தொடர்புடையதாகும். பௌதீக உடலை புத்தி என்று குறிப்பிடுவர். மோதிர விரல் மனத்தை குறிக்கின்றது. இது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அதை நல்லது கேட்டது என எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ அதையே சார்ந்ததாகும். நல்லது கேட்டது, நல்லவைகளை கேட்க வேண்டும். இவ்விரல் ராவணனுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. மனம் ரத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. நடுவிரல் என்பது தவறிலிருந்து சரியானதை பிரித்து எடுத்து சரியான முடிவை எடுக்க அனுமதிக்கின்றது. இவ்விரல் விபீஷணருடன் ஒப்பிடப்படுகிறது. பிரகலாதன் தன் புத்தியை வெளிப்படுத்தும் விதமாக தீங்கு விளைவிக்கும் அவர் தந்தையே எதிர்த்து நின்றார். புத்தியை யுத்தி என்றும் குறிப்பிடுவர்.
அடுத்ததாக ஆள்காட்டி விரல். தூய்மையான உணர்வு நிலையுடன் இருக்கும் சுயத்தை ஆன்மாவை குறிக்கின்றது. இவ்விரல் அனுமானுடன் தெரிவுபடுத்தப்படுகிறது. இறுதியாக கட்டை விரல் குறிப்பிட்ட வடிவத்தையும் பண்பையும் தாண்டியுள்ள அடிப்படை யதார்த்தத்தை குறிக்கின்றது. இவ்விரல் படைப்பின் தலை சிறந்தவராய் விளங்கும் ஸ்ரீராமருடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. மூன்றாவது கருத்து, 2 கருத்து முடித்து விட்டோம். மூன்றாவது கருத்தை பார்ப்போம். அதாவது சுண்டு விரல் பிருத்திவி தத்துவம் பௌதீக உடலின் அடிப்படையான பூமி தாயை குறிக்கிறது. 2வது மோதிர விரல் நம் சுயத்தின் உணர்வையும் மனதையும் தொடர்புடைய நீரை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் பூமி, அடுத்தது நீர். 3வது நடுவிரல் அக்னி பகுத்தறிவின் ஆற்றலையும் சரியான முடிவுகளை தேர்வு செய்யும் திறனையும் தொடர்புடைய நெருப்பை குறிக்கின்றது அக்னி. 4வது ஆள்காட்டி விரல் வாயு நம்முடைய தனிப்பட்ட சுயத்தின் ஆன்மீக சாரத்தை தொடர்பதே வாயு. கட்டை விரல் ஆகாய தத்துவம், அதாவது பூமி, நீர், அக்னி, வாயு, கடைசியாக ஆகாயம். அதாவது ஆகாய மார்க்கத்தை சார்ந்ததாகும். அது ஆகாய மார்க்கமாக உள்ள அனைத்தையும் ஊடுருவியுள்ள பிரபஞ்ச ஆன்மாவை அடையாளப்படுத்துகிறது. சோ தன் அல்லது பௌதீக உடலை புரிந்து கொள்ள என்ன தேவைப்படுகிறது? நம் சுயத்தை உண்டாக்க இருக்கும் நம் மூக்கு, கண்கள் மற்றும் முகம் போன்றவற்றை நாம் எவ்வாறு பார்ப்போம்? நம் உருவத்தையும் வடிவத்தையும் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நம் அடையாளம் நம்மால் காண முடியும். மனோ தத்துவம் நம் மனதை கவனிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு நாம் செய்வோம்? மனதை புரிந்து கொள்ள என்ன வழிகள் நாம் பின்பற்றுவோம்? நம் மனதை புரிந்து கொள்ள நம் மனதை நாம் செய்யும் செயல்களில் ஈடுபடுத்த வேண்டும். நம் செயல்களே கர்மாவாகும். சோ நம் மனதை புரிந்து கொள்ள, மீண்டும் சொல்கிறேன், நம் மனதை புரிந்து கொள்ள நம் மனதை நாம் செய்யும் செயல்களில் ஈடுபடுத்த வேண்டும். நம் செயல்களே கர்மாவாகும். சோ எந்த செயலையும் கர்மா என்றே குறிப்பிடுவர். கண்ணாடி எவ்வாறு நம் உருவத்தை காட்டுகின்றதோ அதுபோல் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நம் மனதை வெளிப்படுத்தும். அதாவது தியானம் செய்வதை நாம் எந்த அளவிற்கு அனுபவிக்கின்றோம் என்பதை அதை செய்து பார்க்கும் போதே நமக்கு புரியும். ஆகவே மனதின் வரையறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஆக்ஷன்ஸ்ல ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். புத்தி நமக்கு புத்தி உள்ளதா இல்லையா என்பதை எவ்வாறு நாம் தீர்மானிப்பது? நம் புத்தியை எவ்வாறு அறிந்து கொள்வது? நம் உடலை கண்ணாடியில் பார்ப்பது போல் மனதை நம் செயல்கள் மூலமாக அறிந்து கொள்வது போல் நம்மை விட புத்திசாலியாக இருக்கும் ஒருவரால் தான் நம்மை மதிப்பீடு செய்ய இயலும். அதிக ஞானம் கொண்ட ஒருவரால் மட்டுமே நம் ஞானத்தின் அளவு எவ்வளவு உள்ளது என்பதை அளவிட முடியும். நம் திறமையையும் அறிவையும் கொண்டு நாம் பெரிய புத்திசாலி என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் ஒரு குரு என்பவர் தான் நாம் எங்கு எவ்வாறு நம்மை உயர்த்திக் கொள்வது என்று பார்த்து நம்மை தகுந்த அறிவுரையை நமக்கு வழங்குவார். நம் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நம்மால் கண்டறியவே இயலாது. எப்பொழுதும் மிக சரியான நபர்களை தங்களை சரியென்று எண்ணவே மாட்டார்கள். அதேபோல் தவறான நபர்கள் தங்களை சரியான நபர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். குரு என்பவரால் மட்டுமே நாம் யார் என்பதையும் நம்மால் என்ன இயலும் என்பதையும் சரியாக பார்க்க இயலும். பின்பு அதற்கு தக்கவாறு நம்மை வழிநடத்தவும் இயலும். நம் உடலின் வரையறையை கண்ணாடியில் பார்ப்பது போல் நம் மனதை அறிந்து கொள்ள நம் பணிகளை பார்க்க வேண்டும். அதுபோல் நம் புத்தியை பற்றி அறிந்து கொள்ள நம்மை விட சிறந்து விளங்கும் ஒருவரே தேவைப்படுவர். சோ நம்மளோட இன்டெலிஜென்ட்டானவங்க கிட்ட நம்ம பழகணும். வாயு தத்துவம் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள நாம் எதை பார்க்க வேண்டும்? கண்ணாடி நம் உடலை பார்க்க உதவுவது போல் நம் செயல்கள் நம் மனதை பார்க்க உதவுவது போல் நம் புத்தியை புரிந்து கொள்ள குரு என்பவர் தேவைப்படுவது போல் நம் சுயத்தை உணர யாராலும் உதவ முடியாது. ஒருவர் தன்னுடைய பௌதிக உடல், உணர்வு உடல், சூட்ச்ம உடல், காரண உடல் அல்லது மேலான காரண உடல் என இவை அனைத்தையும் தாண்டி உயர்ந்துள்ள ஆன்மாவை எவ்வாறு உணர்வது? யார் வழிகாட்டுவார்கள்? கண்ணாடியா அல்லது செயல்களா அல்லது குருவா? எதுவும் இல்லை. அதற்கு ஒரே தீர்வு தியானம். கடைசியாக அடுத்ததாக ஆகாய தத்துவம், சர்வாத்மா. இதை பொறுத்தவரையில் இதற்கு தனியாக எந்த விளக்கமும் கிடையாது.
காரணம் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது ஆகாய தத்துவத்தில். அனைத்தும் ஒன்றே. ஸோ பிரம்மரிஷி கூறியுள்ளது, ஞானம் என்பது வடிகட்டிய அனுபவமாகும். ஆகவே நாம் எந்த அளவுக்கு அனுபவங்களை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் பெறுவோம். நான்காவது கருத்து, இந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட்ஸ்ல பொறுத்து பார்த்து இதுல ஐந்து ஐந்து சொல்றாங்க. நம்பர் 1, சுண்டு விரல் பிறப்பிற்கு முந்தைய வாழ்க்கை. நாம் பிறப்பதற்கு, இந்த ஜென்மம் எடுப்பதற்கு முந்தைய வாழ்க்கை, ப்ரீவியஸ் ஜென்மம். 2வது, பிறப்பிலிருந்து தற்போதுள்ள வாழ்க்கை, அட் பிரசன்ட், நம்ம பிறந்ததுல இருந்து அட் பிரசன்ட். அடுத்தது நடுவிரல், தற்போதுள்ள வாழ்க்கை, இப்ப பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கிறது. தற்போது பிறப்பிலிருந்து பிரசன்ட், அது தற்போது. 4வது, தற்போதிலிருந்து இறப்பு உள்ளவரை வாழ்க்கை, இறப்பு வரை உள்ள வாழ்க்கை. கடைசியாக இறப்பிற்கு பின் உள்ள வாழ்க்கை, அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத். அதாவது அதை பற்றி பார்ப்போம். பிறப்பிற்கு முன் உள்ள வாழ்க்கை, யதார்த்தத்தின் இந்த அம்சத்தை கண்களால் பார்க்க இயலாது. நாம் நம் பிறப்பிற்கு முன் சூட்ச்ம உலகில் தான் வாழ்ந்துள்ளோம் என்ற நம்பிக்கை உள்ளது. அது மத ரீதியாக சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தாயின் வயிற்றுக்குள் வருவதற்கு முன் நாம் தான் நம் பெற்றோர்கள், பால் வேறுபாடு, நாடு, கிரகங்கள், பிரபஞ்சம் மற்றும் பரிமாணம் போன்ற அனைத்தையும் தேர்வு செய்கிறோம். மேலும் இத்தனை தேர்வுகளும் சூட்ச்ம உலகத்திலேயே நடக்கின்றது. அதனால் பிறப்பிற்கு முன்பு நடக்கும் பகுதியானதை நம் கண்களால் காண இயலாது. பிறப்பிலிருந்து தற்போது உள்ளவரை உள்ள வாழ்க்கை, அது என்பது வாழ்க்கையின் இப்பகுதியானது நம் பிறப்பிலிருந்து நமக்கு கிடைத்த அனைத்து அனுபவங்களையும் உள்ளடக்கியதாகும். இதை அனைவராலும் பார்க்க இயலும். ஆயினும் நாம் குழந்தையாக இருக்கும்போது நடந்த அனைத்தையும் தெரிந்து கொள்ளவோ ஞாபகம் வைத்துக் கொள்ளவோ இயலாது. பிரசன்ட் லைஃப், தற்போதுள்ள வாழ்க்கை. தற்போதுள்ள வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தையே குறிக்கின்றது. இப்போது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ, அதாவது நம் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், சுற்றுப்புற சூழல்கள் என அனைத்தையுமே உள்ளடக்கியதாகும். வாழ்க்கையின் இப்பகுதியை கொண்டே நம்மால் நம் எதிர்காலத்தை வடிவடைக்க முடியும். இந்த பிரசன்ட் லைஃப் வச்சுதான் நம்ம ஃபியூச்சரை டிசைன் பண்ணுவோம். அதுதான் நம்ம எய்ம். அந்த ஆற்றலையும் நம் மீதமுள்ள வாழ்க்கையை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கவும் முடியும் தற்போதுள்ள வாழ்க்கையை. ஸோ தற்போதிலிருந்து இறப்பு வரை, அன்டில் டெத் உள்ள வாழ்க்கை. ஆள்காட்டி விரலானது, இந்த விரலானது நம் வாழ்க்கையின் இப்பகுதியானது நிகழ்காலம் முதல் நாம் நம் பௌதீக உடலை விட்டு செல்லும் வரை நம் உள்ள காலத்தை குறிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் நம் பௌதீக உடலை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமானது. எல்லோரும் ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும், உடலை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். அடுத்தது லைஃப் ஆஃப்டர் டெத், இறப்பிற்கு பின் உள்ள வாழ்க்கை. இறப்பிற்கு பின்னுள்ள வாழ்க்கையானது நம் கண்களுக்கு தெரியாத ராஜ்யமாகும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் என்ன நடக்கின்றது என்பது மிகவும் ஒரு பேசிக் கொஸ்டின். பல யோகிகளும் ஆசான்மார்களும் பிரபஞ்சத்தை மிக மிக விரிவாக ஆராய்ந்து அவர்களின் கண்டுபிடிப்புகளை புத்தகங்களில் பதிவு செய்துள்ளனர். ஸோ எதிர்பாராத விதமாக பல மக்கள் இப்புத்தகங்களை படிப்பதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம புத்தகங்களை படித்தா நமக்கு இறப்பிற்கு பின் உள்ள வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளலாம். 5வது கருத்து, இதுல 5 விரலை எப்படி ஒப்பிடுறாருன்னா, சுண்டு விரல் தியானம் கற்றுக்கொள்ளுதல், மோதிர விரல் தியானம் கற்ற பின் நாம் அதனை பயிற்சி செய்ய வேண்டும், நடுவிரல் பயிற்சி செய்ய தொடங்கிய பின் மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், 4 ஆள்காட்டு விரல் நிறைய மக்களுக்கு தியானம் கற்றுத்தர வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும், 5 கட்டை விரல் கற்றல், பயிற்சி செய்தல், கற்றுத்தருதல் மற்றும் தியானத்தை பிரச்சாரம் செய்வதனால் கிடைக்கும் ஆனந்தத்தையும் மனநிறைவும் ஒருவரால் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பு தியானத்தை லேர்ன் பண்ணணும். நம்ம லேர்ன் பண்ண பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக அதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். அடுத்ததாக நிறைய பேருக்கு டீச் பண்ணணும். அதை நம்ம எய்மா வச்சுக்கணும். கடைசியாக அந்த கற்றல், பயிற்சி செய்தல், ப்ராக்டிஸ் செய்தல், அதை பிரச்சாரம் செய்யணும், இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அனைத்து அந்த ஆனந்தத்தையும் மனநிறைவையும் அப்பொழுதுதான் நம்ம ஒருவரால் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 5வது கருத்து. அதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு.
புதுப்படம், இசை, விளையாட்டு அல்லது ஏதாவது ஒரு திறனை வளர்த்துக் கொள்வது போன்றவை நமக்கு ஆனந்தத்தையும் திருப்தியையும் நமக்கு தரும். ஒரு குழந்தையை போல நடக்க பழக முயற்சிக்கின்ற சிறு செயல்கள் கூட நமக்கு பெரும் சந்தோஷத்தையே தரும். ஆகவே முதல் சந்தோஷம் நாம் எதையும் கற்றுக்கொள்வதில் உள்ளது. லேர்ன் பண்ணணும். இரண்டாவது ஆனந்தம் நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை பழக்கப்படுத்தினால் அதை பழக்கப்படுத்திக் கொள்வதில் உள்ளது. பிராக்டிஸ் செய்யணும். நாம் நம் திறனை வளர்த்துக் கொள்வதிலும் அதை கூர்மைப்படுத்திக் கொள்வதிலும் ஒரு பெரும் திருப்தியை நம்மால் உணர முடியும். மூன்றாவது ஆனந்தம் நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள பொழுதும் ஷேர் பண்ணணும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதும் அடுத்தவர்களுக்கு டீச் பண்ணும் பொழுதும் அடைகிறோம். நாம் கற்றுக் கொடுத்தமையால் மற்றவர்கள் பெற்ற பலன்களை பார்க்கும் பொழுது நம்மால் நம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் திருப்தியையும் அடைய முடியும். இறுதியாக நம் அறிவையும் திறனையும் மற்றவர்களுக்கு நாம் வழங்கும் போது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை, அதாவது பரமானந்தத்தை அடைகிறோம். எனவே நாம் கற்றுக்கொள்வதாலும் அதை பயிற்சி செய்வதாலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அதையே பரவ செய்வதாலும் ஸ்ப்ரெட் பண்ணுவதாலும் நம் நோக்கத்தின் செயல்முறையை நாம் ரசிக்கின்றோம். அதனால் பரமானந்தத்தை நாம் அனுபவிப்போம். இதுவே PSSM 5 விரல் கருத்தின் சாராம்சமாகும். நாம் தியானம் கற்றுக்கணும். கற்றபின் அதை பிராக்டிஸ் செய்யணும். பிராக்டிஸ் செஞ்ச பிறகு மற்றவர்களுக்கு டீச் பண்ணணும். அது இன்னும் நிறைய பேருக்கு டீச் பண்ணணும் என்பதை எய்மா வச்சுக்கணும். அந்த அந்த இதை நம்ம மேலும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம அந்த முழு ஆனந்தத்தையும் அடைக்க முடியும். இது ஒரு 5 ஸ்டேஜஸ். ஆறாவது, இதை பற்றி ஒரு சிறிய கருத்து. ஆறாவது பார்ட்டு, அதாவது நம்பர் 1 சுண்டு விரல் தமோ உணவு, நம்பர் 2 மோதிர விரல் ரஜோ உணவு, நம்பர் 3 நடுவிரல் சாத்விக உணவு, நம்பர் 4 ஆள்காட்டி விரல் சுத்த சாத்விக உணவு, நம்பர் 5 கட்டை விரல் நீர்குண உணவு. இது எல்லாமே உணவை பத்தி தான் வருது. அதை பத்தி பார்ப்போம். தமோ உணவு, ரஜோ உணவு, சாத்விக உணவு, சுத்த சாத்விக உணவு, நிர்குணவு. தமோ உணவு என்பது தமோ குணம் அல்லது இருள் நிலையில் உள்ள ஒருவரால் தயாரித்து உண்ணும் உணவே ஆகும். அதில் அசைவ உணவும் சேரும். தமோ உணவுல நான்வெஜ்ஜும் வரும். அவ்வாறான உணவை சமைப்பவர்கள் வன்முறையை தூண்டும் நபர்களாக இருப்பார்கள். இக்கருத்தின்படி அசைவ உணவை சமைக்கும் ஒருவரால் சைவ உணவு, உதாரணத்துக்கு கிழங்கு பொரியல் சமைத்தாலும் அதுவும் தவோ உணவே சேரும். ஒரு நான்வெஜ் செய்யறவரு வெஜ் செஞ்சா கூட அதுவும் ஒரு நான்வெஜ்ஜா தான் தெரியும். காரணம், அவ்வுணவை சமைப்பவர் இருள் நிலையிலிருந்து சமைப்பதே அதற்கு காரணம். உணவின் தரமானது உணவு தயாரிக்கும் நபரின் மனநிலையை சார்ந்ததாகும். ஆகவே சைவ உணவை அசைவ விடுதியில் சமைத்தாலும் அதை சமைப்பவரின் மன இருளிலேயே இருக்கும். ஆகவே அது தமோ உணவே ஆகும். எனவே இக்கருத்து என்ன கூறுகிறது என்றால், ஒருவர் எப்பொழுதும் தூய்மையான மனநிலையுடன் உணவை சமைத்து அதையே அவர் உண்ணுவதற்கு எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக ரஜோ உணவு. ரஜோ உணவு என்பது எவர் ஒருவர் மிகுந்த ஆர்வமும் ஆசையும் கொண்டுள்ளாரோ அவரால் சமைக்கப்படுவதாகும். இவ்வாறான நபர்கள் எப்பொழுதும் பெரும் சொத்துக்களை சேர்ப்பவர்களாகவும் மிகுந்த போட்டியுணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களால் சமைக்கப்படும் உணவை நாம் உண்ணும் பொழுது அவர்களுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். மேலும் அதே மனநிலையை வளர்த்துக் கொள்வோம். இதனால் நம் எண்ணங்கள் எப்பொழுதும் பணம் மற்றும் பொருள்சார் சொத்துக்களை சேர்ப்பதிலேயே உழன்று கொண்டிருக்கும். அதனால் எப்பொழுதும் வளர்ச்சியிலோ தியானத்திலோ நம்மால் ஈடுபட இயலாது. ஆகவே நம் உணவு என்னவோ நம் மனமும் அதுவே என்பது மிக சரியான கூற்றாகும். அடுத்ததாக, அசைவ உணவு உண்பவர்களின் உணவை உண்டால் நாம் எவ்வாறு ஒரு மிருகமாக மாறிவிடுவோமோ அதுபோல் எந்நேரமும் பணத்தை பற்றிய சிந்தனை உள்ள ஒருவர் சமைப்பதை உண்ணுவதால் நம்மால் என்றுமே தியானம் செய்ய இயலாது. சாத்விக உணவு. சாத்விக குண உணவு என்பது சாத்விக அம்சங்களான தூய்மை, இரக்கம், அமைதி போன்றவைகளாகும்.
தூய்மை, இரக்கம், அமைதி போன்றவர்களை கொண்டு சமைத்து உண்ணும் ஒருவரால் சமைக்கப்படுவதாகும் சாத்வீக குண உணவு. சாத்வீக உணவு என்பது சைவ உணவே. அதுதான் சைவ உணவு. அதில் பழங்கள், காய்கறிகள், தானியம், விதைகள் போன்றவைகளும் அடங்கும். இந்த உணவு வகைகளை சமைக்கும் பொழுது அதன் இயற்கை தன்மையும் அதன் சத்தும் மாறாமல் சமைக்க வேண்டும். சாத்வீக உணவை சமைக்கும் ஒருவர் எப்பொழுதும் மனதில் அமைதியுடனும் நிதானத்துடனும் உடலையும் மனதையும் ஊட்டமளிக்கும் எண்ணத்துடன் சமைப்பார்கள். சாத்வீக உணவு நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தவும் தியானத்தை பயிற்சி செய்யவும் நம் உணர்வு நிலையை உயர்த்தி கொள்ளவும் உதவி புரியும். சுத்த சாத்வீக உணவு. அடுத்ததாக சுத்த சாத்வீக உணவு. அந்த உணவு என்பது எவர் ஒருவர் அசைவ உணவு உண்ணாமல் பணத்தின் மீது மோகம் கொள்ளாத ஒருவராகவும் எப்பொழுதும் தூய்மையான மற்றும் நேர்மையான எண்ணத்துடன் இருக்கும் ஒரு நபரால் சமைக்கப்படும் உணவே ஆகும். அவர் தன்னை முழுமையாக ஆன்மீக பயிற்சி ஈடுபடுத்திக் கொண்டவர் ஆவார். மேலும் அவர் தன் மனதளவிலும் உடலளவிலும் தூய்மையின் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார். அவர் எப்பொழுதும் தன் சுவாசத்துடன் இணைந்திருப்பார். இவ்வாறான ஒரு நபரால் தயாரிக்கப்படும் உணவானது மிகவும் தூய்மை வாய்ந்ததாக இருக்கும். அத்துடன் உயர்ந்த ஆன்மீக ஆற்றலை கொண்டிருக்கும். இவ்வாறான உணவை ஒருவர் உண்ணும் பொழுது ஆன்மீக அதிர்வலைகளை உட்கொள்கிறார். அதுவே அவர் மனதை தூய்மைப்படுத்தவும் உணர்வு நிலையை உயர்த்தவும் அது உதவியாக உள்ளது. அடுத்ததாக கடைசியாக நிர்குண உணவு. நிர்குண உணவு என்பதை 3 குணங்களுக்கும் நாம் சொல்லிய 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது சாத்வீக உணவு, சுத்த சாத்வீக உணவு, ரஜ உணவு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதாவது இயற்கையின் அனைத்து வரையறையிலிருந்தும் விடுபட்டுள்ளது. இந்த உணவு மிகவும் தூய்மையானது. இது ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியில் நேர்மறை விளைவை கொடுக்கும். எனினும் இவ்வாறான உணவு மிக மிக அரிதானதாகும். இதை கண்டுபிடிப்பதும் மிக கடினமாகும். இவ்வாறான உணவை சமைக்க அனைத்து வரையறைகளிலிருந்தும் விடுபட்ட ஒருவர் தேவைப்படுவர். 7வது கருத்து. ஏழாவது கருத்தில் என்ன சொல்கிறார் என்றால், பத்ரிஜி அவர்கள், சுண்டு விரல் அறியாமை சுயம், மோதிர விரல் பொல்லாத சுயம், நடுவிரல் நல்லொழுக்கமுள்ள ஆத்மா, ஆள்காட்டி விரல் உயர்ந்த ஆத்மா, கட்டை விரல் தலைமையான ஆத்மா. அதாவது அறியாமை சுயம், மூர்க்க ஆத்மா, துஷ்ட ஆத்மா பொல்லாத சுயம், சுப ஆத்மா நல்லொழுக்கமுள்ள ஆத்மா, மகாத்மா உயர்ந்த ஆத்மா, பரமாத்மா தலைமையான ஆத்மா. இது ஒரு கேரக்டர்ஸ் தான் சொல்லுது. அதை நம்ம பார்ப்போம். மூர்க்க ஆத்மா. மூர்க்க ஆத்மா என்பது எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் உண்பதற்கும் குடிப்பதற்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் கவனம் செலுத்தி மிகவும் சாதாரணமாகவும் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழ்கிறாரோ அவரையே குறிக்கின்றது. அவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்பதே இருக்காது. அவர் முழுக்க முழுக்க பௌதிக ஆசைகளின் வழியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருவார். விலங்குகளுக்குத்தான் இவ்விதமான குறிக்கோள்களும் இல்லாமல் இருக்கும். அதேபோல் அவைகள் தன்னுடைய அடிப்படை தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ளும். அதுபோல் அவ்வாறான மனிதர்கள் விலங்கினங்களைப் போல வாழ்வர். அடுத்ததாக துஷ்டாத்மா. துஷ்டாத்மா என்பது எவரெல்லாம் கோழி, ஆடு போன்ற விலங்கினங்களை கொன்று உண்ணுகிறார்களோ அவர்களே ஆவர். அவர்கள் அப்பாவி உயிரினங்களை கொன்று அதன் சதையை சமைத்து உண்ணுவார்கள். அவ்வாறான மனிதர்கள் அரக்கர்கள், ராட்சகர்கள், நரகாசுரர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்த ஆத்மா நல்லொழுக்கமுள்ள ஆத்மா, சுப ஆத்மா. சுப ஆத்மா என்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிவார்கள். உதாரணத்துக்கு ஒரு கோழி இருக்கிறது என்றால் அதற்கான உணவை கொடுப்பார். மாடு இருந்தால் அதற்கான புல்லை கொடுப்பார். ஆடு இருந்தால் அதற்கு தேவையான உணவை கொடுப்பார். மாடுகளுக்கு பூஜை செய்வதால் எந்த பயனும் இல்லை.
மாடுகள் எப்பொழுதும் பூஜையோ ஆரத்தியையோ திலகத்தையோ கேட்டதில்லை. துஷ்ட ஆத்மாக்கள் பூமியில் வாழும் கோழிகளையும் ஆடுகளையும் கொல்லும். சுய ஆத்மாவானது சுப ஆத்மாவானது அவர்களின் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உதவி புரிவார்கள். சோ இவ்வாறாக நம்முடன் வாழும் உயிரினங்களை துன்புறுத்தும் நபர்கள் துஷ்ட ஆத்மா என்றும், இதுவே அவர்களுக்கு உதவி புரியும் ஆன்மாக்கள் சுப ஆத்மா என்றும் கருதப்படுகிறது. நான்காவதாக மகாத்மா. மகாத்மா என்பவர்கள் போதும் என்ற மனப்பான்மையுடனும் தன்னையே சார்ந்தும் வாழ்வார்கள். போதும் என்ற மனப்பான்மை என்ற மனப்பான்மையுடனும் தன்னையே சார்ந்து வாழ்வார்கள். உதாரணத்திற்கு மகாத்மா காந்தி மற்றும் பலர் இவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். கடைசியாக அடுத்ததாக ஐந்தாவது பரமாத்மா. பரமாத்மா என்பவர் ஆத்மாவை பற்றிய உண்மையை புரிந்தவர் ஆவார். பிரமிட் ஆன்மீக மன்றம் ஒரு பரமாத்மா என்கிற புனித சமூகமாகும். தியான பயிற்சி செய்கின்ற எவராலும் பரமாத்மாவாக முடியும். இந்த சமூகம் என்பது அசைவ உணவை உண்ணும் துஷ்ட ஆத்மாவிற்கோ எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டும் உறகி கொண்டும் இருக்கும் மூர்க்க ஆத்மாக்களுக்கு இடமில்லை. அதேபோல் சுப ஆத்மாக்கள் ஒன்று கூடும் இடமும் மாறுவதற்கு அது இல்லை. ஆனால் இந்த சமூகமானது பரமாத்மாக்களுக்கு சங்கமாக எப்பொழுதும் பயிற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கானது. நான் பரமாத்மா, மூர்க்க ஆத்மாவின் குணம் என்னிடம் இல்லை. என்னுடைய நேரத்தை மிகவும் மதிக்கின்றேன். நான் ஒரு நொடி கூட வீணாக்குவதில்லை. யாரெல்லாம் அவர்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றார்களோ, மனித உடலில் இருந்து கொண்டு விலங்குகளைப் போல் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே மூர்க்க ஆத்மாக்கள் ஆவார்கள். ஆகவே நான் ஒரு தனி ஆன்மாவாக இருந்தாலும் நான் பௌதிக உடல் மட்டுமில்லை என்றும் என்றென்றும் அழியாத ஆத்மா என்பதையும் உணர்ந்து கொண்டேன். ஒருவர் எப்பொழுது பரமாத்மா ஆகின்றார் என்றால் அவர் தலைமை ஆத்மாவின் ஒரு அங்கம் என்றும் அவ்வாத்மாவின் ஒருமையை முற்றிலுமாக உணரும் பொழுதும் ஆவார். 5 விரல்களில் 4 விரல்களான சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆன்மாக்கள் பௌதிக உடல்களையே நின்று விடுவார்கள். மூர்க்க ஆத்மா என்பது ஒருவர் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டும் தூங்கிக் கொண்டும் வாழ்வில் எவ்வித நோக்கமுண்டு இருப்பார்கள். துஷ்ட ஆத்மா என்பது கோழி, ஆடு போன்ற விலங்குகளை கொன்று உண்டு வாழ்வார்கள். சுப ஆத்மா என்பவர் அவர்களுடைய உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுடன் மற்றவர்கள் வாழ உதவி புரிவார்கள். மகாத்மா என்பவர் மகாத்மா காந்தி போன்று சுயநலமின்றி அவர்களின் உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். பரமாத்மா என்பவர் வெற்றி அடைந்தவர் ஆவார். அவரே தியானத்தின் மூலம் அவர் உடல் இல்லை என்றும் அவர் என்றும் அழியாத ஆத்மா என்பதை உணர்வார். மீண்டும் சொல்கிறேன், பரமாத்மா என்பவர் வெற்றி அடைந்தவர் ஆவார். அவரே தியானத்தின் மூலம் அவர் உடல் இல்லை என்றும் அவர் என்றும் அழியாத ஆத்மா என்பதை உணர்வார். சோ மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் கட்டை விரல் மற்ற விரல்களை விட வித்தியாசமானது. அதனால்தான் அது மற்ற விரல்களுக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது. சோ இன்னும் சில கலாச்சாரங்களில் நம்பிக்கைகளிலும் கட்டை விரலை மன உறுதிக்கும் தைரியத்திற்கும் தனித்துவத்திற்கும் குறிப்பிடுவர். அதனால்தான் ஆன்மீக படங்களில் கட்டை விரல் ஆனது பரமாத்மா அல்லது சுயத்தை உணர்ந்த உயர்ந்த ஆன்மாவுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. 8வது கருத்து. இது 8வது கருத்துல 5 கருத்து. உணவு, எண்ணம், 8வது கருத்து உணவு, எண்ணம், தகவல், வார்த்தைகள், வாழ்க்கை. சுண்டு விரல் என்பது உணவு, மோதிர விரல் என்பது எண்ணம், நடுவிரல் என்பது தகவல், ஆள்காட்டி விரல் என்பது வார்த்தைகள், கட்டை விரல் என்பது வாழ்க்கை. உணவு. எப்பொழுதும் உணவை சமைக்கும் பொழுது நம் மனமானது சமநிலை மற்றும் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதியதாகவும் சூடாகவும் இருக்கும் உணவே நேர்மறை உணர்வு என்று கருதப்படுகிறது. நீண்ட நேரம் பாதுகாக்கப்பட்ட உணவு மற்றும் பழைய உணவு ஆகியவை எதிர்மறை உணவு என்றே கருதப்படுகிறது.
அடுத்ததாக எண்ணம். நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் என 2 உள்ளது. எண்ணங்கள் 2, நேர்மறை மற்றும் எதிர்மறை. மற்றவர்களின் இழப்பிலிருந்து ஆதாயம் தேடும் எண்ணமானது எதிர்மறை எண்ணமாகும். எனினும் இவ்வகையான எண்ணம் தவறானது. ஸோ மற்றவர்களின் இழப்பிலிருந்து நம்ம ப்ராஃபிட் அடையணும் என்பது எண்ணம் தவறானது. எப்பொழுதும் நாம் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் போது அவர்களின் நலனை பற்றியும் நம் நலனை பற்றியுமே சிந்திக்க வேண்டும். நம் நலனை பற்றி மட்டும் சிந்தித்துவிட்டு மற்றவர்களின் நலனை பற்றி சிந்திக்காமல் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. நேர்மறை சிந்தனை என்பது இத்தருணத்தில் மிகவும் முக்கியமாகும். நாம் எப்பொழுதும் நம்மை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நம் நாட்டை பற்றியும் மற்றவர்களின் நலனை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஸோ இதுதான் நேர்மறை எண்ணம். பயிர்களுக்கிடையில் விளையும் களைகளை நீக்குவது போல் நம் எண்ணங்களில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை கட்டாயம் நீக்க வேண்டும். அடுத்ததாக தகவல். இன்றைய உலகில் சரியான தகவலை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2 வகையான தகவல்கள் உள்ளது. ஒன்று நேர்மறை தகவல், மற்றொன்று எதிர்மறை தகவல். உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அல்லது ஹிட்லர் எழுதிய புத்தகத்தை படிக்கலாம். அதனால் நாம் அவர்களுடைய தொண்டர்களாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் இதுவே பகவத்கீதையை படித்தால் நம் வாழ்க்கைக்கு தகுந்த நல்ல தகவல்களை பெற இயலும். ஆகவே நாம் பெறும் தகவலை பகுத்தாய்வு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தகவலை கொண்டிருக்கும். ஆகவே எது சரியான தகவல் என்பதை கண்டறிந்து அதை படிக்க வேண்டும். அதேபோல் ஒருவர் பேசும்பொழுது அவர் நேர்மறையாக பேசுகிறாரா அல்லது எதிர்மறையாக பேசுகிறாரா என்று நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நம்மால் சரியான தகவலை பெற இயல முடியும். அதனால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்ததாக வார்த்தைகள். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளது. அது அற்புதத்தையும் நிகழ்த்தும் அல்லது அழிவையும் கொண்டு வரும். நாம் பேசும்போது நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக பேசுவோம். நாம் நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தினால் நம்மால் மற்றவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் உதவியும் வழங்க இயலும். எதிர்மறையாக பேசினால் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதுடன் அவர்கள் கெட்ட செயல்களுக்கு போவார்கள். அதனால் நம் வார்த்தைகள் எம்மாதிரியான விளைவையும் விளைவிக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்த நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அற்புதங்களை நிகழ்த்தலாம், அழிவுகளை அல்ல. ஸோ நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசிட்டு வரணும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அதனால் நாம் நம் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சிறந்த ஆசான்கள் மற்றும் தலைவர்களான திருமூலர், புத்தர், காந்தி மற்றும் அன்னை தெரேசா போன்றவர்களை போல் நாம் பேசுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சிறந்த ஆசான்கள் மற்றும் தலைவரான திருமூலர், புத்தர், காந்தி மற்றும் அன்னை தெரேசா போன்றவர்களை போல் நாம் பேசுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்கள் செய்தது போல் நம் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கம், நேர்மறை சிந்தனை மற்றும் உதவி புரிவது போல் அமைய வேண்டும். நம்மால் நேர்மறையாக பேச முடியவில்லை என்றால் அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும், சைலண்டாக இருக்கணும். நம்பர் 5, வாழ்க்கை. வாழ்க்கை மீதுள்ள கண்ணோட்டம் 2 வகையாகும், நேர்மறை மற்றும் எதிர்மறை. உதாரணத்திற்கு பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து முக்தி பெற வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கும் இருவரை நாரதர் சந்திக்கிறார். அதில் ஒருவர் அவர் முக்தி பெற இன்னும் 4 ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமே என்று எண்ணுகிறார். மற்றொருவர் இன்னும் 14 ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமே என்று எண்ணும்போது அதை ஆனந்தமாக எண்ணுகிறார். ஜென்மங்கள் என்பது கண்ணிமிக்கும் நேரத்தில் பறந்து செல்லும் நேரமே ஆகும் என்று நேர்மறை சிந்தனை வலியுறுத்துகிறது. 4 ஜென்மங்களோ 14 ஜென்மங்களோ எதுவும் நிரந்தரமில்லை. நம்புவோருக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு பிரமிடு ஆசானாகிய நாம் எப்பொழுதும் சரியான உணவு, எண்ணங்கள், தகவல், வார்த்தைகள்
வாழ்வின் மீது சரியான கண்ணோட்டம் என இவை அனைத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். இவையே நாம் கையில் உள்ள 5 விரல்களில் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுண்டு விரல் உடலுக்கும், மோதிர விரல் மனதிற்கும், நடுவிரல் புத்திக்கும், ஆள்காட்டு விரல் ஆன்மாவிற்கும், கட்டை விரல் கடவுளுக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரமண மகரிஷி மற்றும் ஹிட்லர் அவர்களின் வார்த்தைகள் மூலமாகவே அவர்களை நாம் அறிந்து கொள்வது போல் நம் வார்த்தைகள் மூலமே நாம் நம் ஆன்மாவை வெளிப்படுத்துகிறோம். கடவுளாக இருப்பது என்பது நம் வாழ்க்கையை பற்றிய சரியான கண்ணோட்டம் கொண்டுள்ளதே ஆகும். வாழ்க்கை என்பது மிகவும் புனிதமானது. அதுவே நாம் தீய எண்ணங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. பஞ்ச கல்யாணியின் இந்த 5 கூறுகளான சரியான உணவு, எண்ணங்கள், தகவல்கள், வார்த்தைகள், வாழ்வின் மீது உள்ள கண்ணோட்டம் என இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு நாம் பரவ செய்ய வேண்டும். அதனால் மற்ற உயிரினங்கள் வேதனைப்படுவதை தவிர்க்க இயலும். அடுத்ததாக 9th பார்ட் ஆன்மீக பாடங்களை கேட்டறிவது. சுண்டு விரல் ஆன்மீக பாடங்களை கேட்டறிவது, மோதிர விரல் மனனம், அவ்வாறான பாடங்களை பற்றி சிந்திப்பது அல்லது பிரதிபலிப்பது. நடுவிரல் என்பது நிதி தியாசன. ஃபர்ஸ்ட் சிரவணம், 2வது மனனம், 3வது நிதி தியாசன, ஆழ்ந்த தியானம் அல்லது சுய பரிசோதனை, செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்பர் 4 சக்சத்கரா, நேரடி அனுபவம் அல்லது உண்மையை உணருதல். நம்பர் 5 லோக கல்யாணம், மற்றவர்களின் நன்மைக்காக வேலை செய்வது. அதனை பற்றி பார்ப்போம். அதாவது சக்சத்கார நடைபெறாவிட்டால் லோக கல்யாணம் என்பது நடக்கவே நடக்காது. எவ்வாறு சக்சத்காராவை நாம் அடைய முடியும்? தொடர் பயிற்சியால் ஈடுபடாமல் சகஸ்காரா என்பது சத்தியமில்லை. ஆகவே நிதி தியானசனம் என்னும் தொடர் தியான பயிற்சியை நாம் செய்யாமல் நம்மால் சகஸ்காராவை அடைய இயலாது. இவ்வாறான பயிற்சியை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நம்முள் மனனம் என்னும் நிகழ்வு நடக்க வேண்டும். மனனம் என்றால் என்ன? நம் காதுகளில் கேட்பதை புரிந்து கொண்டு அதை நாம் அன்றாட வாழ்வில் வழிமுறை பயிற்சி செய்வதே ஆகும். காதுகளில் கேட்பதை புரிந்து கொண்டு அதை நம் அன்றாட வாழ்வில் வழிமுறைப்படுத்தி பயிற்சி செய்வதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்பயிற்சியான நாம் என்ன நம் காதுகளின் மூலம் கேட்போமோ அது அச்சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவும். இவ்வாறு நாம் நம் உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது லோக கல்யாணம் என்பது நடக்கிறது. பிரணவம் என்பது கேட்டறிதல் என்னும் செயலாகும். இப்பயிற்சியானது நம் பேச்சை குறைத்து நம் காதுகளை திறந்து வைக்க வேண்டும். பிரணவம் பேச்சை குறைத்து காதை ஷார்ப்பனாகி காதுகளை கேட்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நாம் மௌனமாக இருந்து மற்றவர்கள் கூறுவதை முழு மனதுடன் கேட்பதே அடிப்படையாகும். ஆகவே பிரணவம் என்பது நம் பேச்சை குறைத்து மற்றவர்கள் பேசுவதை நாம் காது கொடுத்து கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நிதி தியாசனை என்றால் மனம் என்பது நாம் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மணி நேரம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் சைலண்டா இருக்கணும். 1 hour to 3 hours, 2 hours to 3 hours. அப்படி இல்லாட்டினா பகவத்கீதை, வேதங்கள் போன்றவை படிக்க வேண்டும் என்று சொல்லும். மனம் பிரமிட் சென்ட்ரலுக்கு செல், மற்ற தியானிகள் கூறுவதை கவனி, ஏன் வீட்டில் நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்கும். ஆகவே மனம் நமக்கு பல விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கும். மனனத்திற்கு பிறகு நம் மனம் நாம் எதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறும். பின்பு நாம் அதையே பயிற்சி செய்ய தொடங்குவோம். நம் மனம் நமக்கு சொல்லும் பொழுது நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் மனம் நமக்கு சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இதையே சிரவணம் என்றும் கூறுகிறோம். ஆகையால்
சிரவணம் என்பது மக்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது மற்றும் சுய வாசிப்பு. சுவாத்தியாயா மனனம், நாம் எதை படித்தோமோ அதை கவனித்தோமோ அதை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது. நிதி தியாசன, நாம் கண்டறிந்த உண்மைகளை அடிப்படையாக கொண்டு நாம் பயிற்சி செய்ய தொடங்குவதாகும். சகஸ்காரா, அனைத்து உண்மைகளையும் நம் வாழ்வில் பின்பற்றி நம் வாழ்க்கைக்கு ஒளியாக இருப்பதாகும். லோக கல்யாணம், நான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்து சகஸ்காராவை அடைந்தேன். இப்பொழுது நான் லோக கல்யாணம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது என்று நம் பயணத்தை பற்றி மற்றவர்களிடம் ஷேர் செய்வது, பகிர்வதாகும். இவ்வாறான விழிப்புணர்வு பெற்றவர் அதை மற்றவர்களுக்கு பரவ செய்வதே லோக கல்யாணம். இதைதான் புத்தர் கீசா கௌதமியிடம் விளக்கினார். சோ அடுத்ததாக கடைசியாக 10வது கருத்து, பத்ரிஜியின் 5 finger கான்செப்ட் 10 கருத்தாக சொன்னாங்க. இறுதி கருத்துக்கு வர 10வது கருத்துக்கு வரங்க. சுண்டு விரல் பௌதீக உடல், மோதிர விரல் மனம், 3வது விரல் புத்தி, 4வது விரல் ஆத்மா, 5வது விரல் தெய்வீக சாராம்சம். உடல், மனம், புத்தி, ஆத்மா, தெய்வீக சாராம்சம். இதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். நாம் ஒரு பௌதிக உறுப்பினர் ஆவோம் முதலில். அதாவது செல்களையும் அணுக்களையும் மூலக்கூறுகளையும் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதாகும். இரண்டாவதாக நாம் மனமாக வடிவெடுக்கின்றோம். அதாவது அதுவே பல எண்ணங்களின் களஞ்சியமாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் புத்தியாக வெளிப்படுகிறோம். அதாவது நம்முடைய எண்ணிலடங்கா உணர்வுகள் ஒருங்கிணைந்ததாகும். நான்காவதாக நாம் ஆன்மாவாக விளங்குகிறோம். அதாவது அனைத்து ஆசைகளையும் ஒன்றிணைத்ததாகும். இறுதியாக நாம் தெய்வமாவோம். அதாவது படைத்தவரின் ஒரு பகுதியாவோம். ஆகவே நாம் அனைவரும் இந்த 5 நிலைகளையே செயல்படுகிறோம். நாம் உடல், மனம், புத்தி, ஆன்மா என்று எங்கும் நிறைந்திருக்கும் புனிதத்தன்மை என இந்த 5 வடிவிலும் உள்ளோம். கட்டை விரலில் நாம் தெய்வத்தன்மை ஆவோம். சுண்டு விரலில் நாம் பௌதிக உடலாவோம். மோதிர விரலில் நாம் மனமாவோம். மனம் என்பது இந்து, முஸ்லிம், சத்ரிய என பல்வேறு கலாச்சாரங்களையும் மதங்களையும் அடையாளமாக வைத்துள்ளோம். இவ்வாறான அடையாளங்கள் நாம் ஒவ்வொரு முறையும் பிறப்பெடுக்கும் போது நம் மனதை பாதிக்கின்றது. அதன் பிறகுதான் புத்தி என்பது வருகின்றது. அதுவே நம் அனைத்து அனுபவங்களையும் ஒன்று சேர்ந்ததாகும். இதையே நம் நடுவிரல் மூலம் குறிப்பிடுகின்றோம். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தெருக்களில் அமைதியாக இருப்பதை கண்டிருப்போம். அதனால் நாம் அன்று எங்காவது பயணம் செய்யலாம் என்று முடிவு செய்வோம். அந்த முடிவை நம்முடைய பழைய அனுபவங்கள் மூலமாகவும் நம்முடைய உற்று நோக்கு மூலமாகவும் நம் புத்தியை பயன்படுத்தி முடிவு செய்திருப்போம். நம்முடைய பௌதிக உடல் எங்கிருந்து உருவாகின்றது? அதை நம் பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றிருப்போம். நம் மனம், அதாவது இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், கம்யூனிஸ்ட், நாதேகம், அறிவியல் அல்லது அறிவியலற்ற மனம் என எங்கிருந்து வந்துள்ளது? அது நம்முடைய சமுதாயத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் இந்து மத பெற்றோருக்கே பிறந்திருந்தாலும் 2 மாத குழந்தையாக இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய பெற்றோர்கள் தத்தெடுத்து கொண்டனர் என்றால் நமக்கு இஸ்லாமிய மனமே நமக்கு வரும். நமது நடுவிரல் புத்தியை பிரதிநிதியாக கொண்டுள்ளது. புத்தி என்பது நம்முடைய இந்த ஜென்மத்திலேயும் முந்தைய ஜென்மத்திலேயும் சேகரித்த அனுபவங்களை கொண்டிருக்கும். அதனாலேயே கௌரவர்கள் பாண்டவர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள் புத்தியினால். நமது ஆன்மா கட்டை விரலை கொண்டு உணர்த்தப்படுகிறது. அது என்றென்றும் நித்தியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த ஆன்மா அறிவியலையே நாம் இந்த 5 விரலை கொண்டு கற்றுக்கொண்டோம். ஆன்மா என்பது கட்டை விரலை கொண்டு விளக்கப்படும் தெய்வீக தன்மையிலிருந்து உருவாகிறது. இந்த விரல்களில் 4 விரல் ஒரு பக்கமும் 5வது விரல் மட்டும் தனியாக உள்ளது. கட்டை விரல் என்பது தெய்வீக தன்மையை வலியுறுத்துகிறது. இருப்பினும் அது மற்றவைகளிடமிருந்து தனித்துள்ளது.
உடல் மீது அதிகாரம், மனம் உடல் மீது அதிகாரம் செலுத்துகிறது. நமக்கு வயதாகி விட்டது என்று நாம் நம்பினால் நம் உடல் அதையே பிரதிபலிக்கும். நாம் இறக்க வேண்டும் என்று நம்பினால் நம் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும். நாம் வாழ வேண்டும் என்று எண்ணினால் நம் இதயம் நன்றாக வேலை செய்யும். ஆகவே மனம் என்ன சிந்திக்கின்றதோ அதையே வஸ்துக்கள் தாங்கி நிற்கின்றது என்பதே சத்தியமாகும். மனமே உடலின் முதலாளியாகும். நம் விரல்களை பார்த்தால் மனதையும் புத்தியையும் வெவ்வேறு கோணங்களில் அது வெளிப்படுத்துகிறது. புத்தியை வெளிப்படுத்தும் நடுவிரல் சற்று நீளமாகவே உள்ளது. அதாவது புத்தி என்பது மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றது. இரண்டிற்கும் பெரும் வித்தியாசம் இல்லை என்றாலும் உடல் மனம் என்ன கூறுகின்றதோ அதையே கேட்கின்றது. உடல் மனம் என்ன கூறுகின்றதோ அதையே கேட்கின்றது. அதுபோல் மனம் புத்தி சொல்வதை கேட்க வேண்டும் என்றில்லை. என்றாலும் புத்தியின் தாக்கம் மனதில் இருக்கும். அதுபோல் புத்தியில் ஆன்மா தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வாறாக நமது பிரம்மரிஷி பிதமகா அவர்கள், டாக்டர் பத்ரிஜி அவர்கள் இந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட் என்ற கருத்துக்களை மிக சிறந்த முறையில் கூறியுள்ளார்கள். சோ இறுதியாக ஒரே ஒரு குறிப்பு நான் கூற விழுகிறேன். அதாவது அதி அற்புத 3 நிகழ்வுகள் சொல்கிறார். ஓய்வின்றி அலைபாயும் மனதை சாந்தப்படுத்துவது தியானம். இதனை அடைய நாம் சுவாசத்தில் ஆரம்பிக்கின்றோம். நாம் நம்மில் இயல்பாக நடக்கும் சுவாசத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு நாம் நம் சுவாசத்தில் கவனத்தை செலுத்தும் பொழுது மனதின் அழுத்தம் படிப்படியாக குறைகின்றது. பின்பு மனம் விரைவாக வெற்றிடமாகும். மனம் எம்டி ஆயிடும். முதலாம் நிகழ்வு நாம் நம்மில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயல்பான எளிமையான சாதாரணமான சுவாசத்துடன் இணைந்திருக்கும் பொழுது மனம் வெற்றிடமாகின்றது. மனம் எம்டி ஆயிடும். இரண்டாவது நிகழ்வு, மனமானது வெற்றிடமாகும் பொழுது, மனம் எம்டி ஆகும்போது அளவற்ற பிரபஞ்ச சக்தி நம் உடலில் பாய்ந்து உடலை தூய்மையாக்கின்றது. மூன்றாம் நிகழ்வு, தேவையான அளவு பிரபஞ்ச சக்தி நம் உடலில் பாய்ந்து உச்ச நிலையை அடையும் போது நம் 3ஆம் கண் திறப்பு நிகழ்கின்றது. ஸோ இவ்வாறாக இன்றைய உரையை நான் முடிக்கிறேன் மாஸ்டர்ஸ்.